வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு போக்குவரத்து துறையில் பேருந்துகள் இயக்க தேவையான எரிபொருள் இருப்பில் உள்ளது. அமைச்சர் சிவசங்கர் சொன்ன முக்கிய தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் பேருந்துகள் இயக்குவதற்கான எரிபொருள் தேவையான அளவில் இருப்பில் உள்ளது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நேற்று அளித்த பேட்டியில் பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு எவ்வித இடையூறுமின்றி எரிபொருள் வழங்குவது தொடர்பாக முதல்வர் தலைமையில் உயர்மட்ட அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் விடியல் பயண திட்டத்தின் வாயிலாக 920 கோடி பயணங்கள் மகளிரால் மேற்கொள்ளப்பட்டு பயன்பெற்று வருகின்றனர். மகளிர் விடியல் பயணம் திட்டமானது மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது. பெண்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் கோடை காலங்களில் தேவைப்படும் கூடுதல் மின் தேவைகளை கணக்கிட்டு கூடுதல் மின்சாரம் வாங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் பேருந்துகள் இயக்குவதற்கான எரிபொருள் தேவையான அளவில் இருப்பில் உள்ளது என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வார இறுதி நாட்களில் சொந்த ஊர்களுக்கு சென்று வர பொதுமக்களுக்கு ஏதுவாக சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று 10,774 பயணிகளும், சனிக்கிழமை 4,682 பயணிகளும் மற்றும் ஞாயிறு இன்று 9,663 பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு www.tnstc.in மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். எனவே பயணிகள் இவ்வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.